தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமா, இதே வசனத்தை நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இங்கே பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே, உங்கள் காலின் கீழே, இப்ப நம்ம காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அங்கே பார்க்கும்போது அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஆதியாகமத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை தான் இன்றைக்கு தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? நம் மூலமாக சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட பண்ணுகிறார். அப்ப சாத்தானை முதல் ஜெயித்தது இயேசு. முதல் அவனுடைய தலையை நசுக்கினவர் இயேசு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரியா தள்ளிவாமா, கொஞ்சம் முன்ன உள்ள தள்ளிவாங்க, இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஸ்தோத்திரம். சும்மா போதும், லைட்டா ஒரு சில ஸ்டெப் மட்டும் தள்ளி உட்காங்க. கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இங்க ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில துவக்கத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டான அந்த வீழ்ச்சி, முதல் மனுகுலத்தை சாத்தான் வஞ்சித்து தந்திரமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த எல்லா நன்மைகளையும் தந்திரமாக அவன் பறித்து கொள்ளுகிறான். பறித்து கொண்ட பிறகு ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அவர் ஒரு நாள் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு. அதே போல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில நம் மனுகுலத்தை மீட்பதற்காக நம்மை வஞ்சித்த, நமக்கு விரோதமாய் செயல்பட்ட சாத்தானுடைய, பிசாசனுடைய எல்லா கிரிகளையும் அவர் காலின் கீழே மிதித்து போட்டார், காலின் கீழே நசுக்கி போட்டார். அதை தான் இங்கே பவுல் சொல்லும் போதும் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்றார். முதல்ல காலில் மிதிச்சு நசுக்கினது யாரு? இயேசு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் தான் மிதித்தார். இப்போ நம்ம என்ன பண்ணுகிறார்? அவனை மிதிக்கும்படியாக இப்போ ஒரு காரியத்தை அவர் என்ன செய்துட்டார்? சாகடிச்சிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீட்டில் ஒரு பூச்சியோ இல்லது ஒரு புழுவோ ஏதாவது ஒன்று போச்சுன்னா, உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தா என்ன பண்ணும்? அழும். அதை பார்த்து உடனே கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா? நாம் என்ன பண்ணுவோம்? உடனே அதை அடிச்சு அதை இது பண்ணிட்டு நாம் என்ன பண்ணுவோம்? அப்ப கூட கத்துவோம். அது இல்ல, அது இப்ப செத்துருச்சு, ஒன்னும் இல்ல, இப்ப பாருன்னா அது என்ன பண்ணும்? அது நெலிலியாவோ அது அமைதியா கடந்தாலோ என்ன பண்ணும்? அந்த பிள்ளை தானா பக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ அதை தள்ளி விடுனா காலில் தள்ளி விட்டுரும். புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்னும் கூட தைரியமா கையில தூக்கி போட்டுரும். அது சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அது போல பிசாச கண்டு பயந்துட்டு இருந்த மனிதகுலம், சாத்தானுக்கு பயந்து கொண்டிருந்த ஜனங்கள் இல்லையா? நம்மளாம் பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப இயேசு என்ன பண்ணிட்டார்? அவன் மேல நம்ம ஆராதிக்கிறவர், நான் விசுவாசிக்கிற இயேசு அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கி இருக்கிறார். சிலுவையின் மூலமாக அவன் தலையை நசுக்கி இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்றார்? நம்மளை அவன் உன் வாழ்க்கையில வருகிற விரோதமாய் கொண்டு வருகிற காரியங்களை காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இது ஆதியாகமம் புஸ்தகத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இது அப்போஸ்தலர்ல, ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாக்குத்தத்தம், இதுவும் வாக்குத்தத்தமான வார்த்தை தான் நமக்கு. அப்போ பிசாசினிடத்திலிருந்து, சாத்தானிடத்திலிருந்து இயேசு நமக்கு நம்ம இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுத்தார். தோட்டத்துல, ஏதோன் தோட்டத்துல மனிதன் எதையெல்லாம் இழந்தானோ, எதையெல்லாம் நஷ்டமாக அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பறிகொடுத்தானோ, அதையெல்லாம் திரும்பவும் ஆண்டவர் அவனிடத்திலிருந்து பறித்து நமக்கு சிலுவையின் மூலமாக திரும்ப கொடுத்திருக்கிறார்.
அப்ப இதை நாம் அறியணும். சிலுவையின் மூலமாக இயேசு நமக்கு பரித்து கொடுத்ததை நாம் விசுவாசித்து அதை பற்றி கொண்டு சாத்தான் மீண்டும் நம்ம இடத்துல நமக்கு ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பாதிக்கிறானோ அதை நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால முறியடிச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் முறியடிச்சிட்டார், ஜெயம் அவன் மேல கொடுத்திருக்கிறார். இப்ப தொடர்ந்து அவனை நீங்க என்ன செய்யணும்? இனி முறியடிக்கப்பட்டத, புரியுதுங்களா உங்களுக்கு? சாகடிக்கப்பட்டத நம்ம துரத்துறதான் வேலை. அதன் அவர் மிதிச்சதை திரும்ப நாம் என்ன பண்றோம்? அவர் சாகடிச்சிட்டார். சொல்றது விளங்குதாங்க? அவர் ஜெயிச்சிட்டார். அவர் நாமத்தினால அவருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொண்டது, நம்ம எதை இழந்தோம் எதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்க போறோம். புரியுதா உங்களுக்கு? எதை இழந்தோம் எதை இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான். தோட்டத்துல தேவன் எதை கொடுத்திருந்தார், எதை இழந்தோம், இப்ப தேவன் திரும்ப எப்படி நமக்கு அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? சிலுவையின் மூலமாக தான், சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக தான். சாத்தானுடைய தலையை நசுக்கி தேவன் அதை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, முழு பலத்தோட அல்லேலூயா. அப்போ நீங்க எப்போ இழந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 4-7 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், நல்ல கவனிங்க, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். தான் புருஷனுக்கும் அதை கொடுத்தாள். அல்லேலூயா. அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்க பிசாசுனுடைய வஞ்சகத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். பிசாசுனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்து, அங்கதான் அவர்கள் செவி கொடுத்து அவன் சொன்னதை கேட்டு அவன் சொன்னபடி எப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து எப்போ கீழ்ப்படிஞ்சாங்களோ அதோடு அந்த இடத்துல அவங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. அங்கதான் எல்லாத்தையும் இழந்தாங்க. எதெல்லாம் இழந்தாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். முதல் இழந்தது பரிசுத்தம். முதல் இழந்தது எதை இழந்தாங்க? அவங்க பரிசுத்தம். பரிசுத்தம் போய் அவங்க வாழ்வில் எது ஒரு 7 காரியங்களை இழந்தார்கள். நான் சொல்லுகிறேன், கூடுமானா எழுதி கொள்ளுகிறவர்கள் நீங்க எழுதி கொள்ளலாம். முதல் இழந்து போனது பரிசுத்தம். பரிசுத்தத்தை இழந்து எது அவங்க வாழ்க்கையில வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாவம் வந்தது. பரிசுத்தத்தை இழந்து எது வந்தது? பாவம். 2வது தேவ சாயலை இழந்து மனித சாயல் அவர்களுக்குள் வந்தது. என்ன சாயல் இருந்தது முதல்ல? இப்போ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம இங்கதான் எல்லாத்தையும் இழக்கிறாங்க அவங்க. இதோடு அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லாம் அப்படியே பறி போகிறது, பரிசுத்தம் போகிறது. 2வது தேவ சாயல் போகுது. பரிசுத்தம் போய் பாவம் உள்ள வருது. கவனிக்கிறீங்களா? தேவ சாயல் போய் மனித சாயல் வருகிறது. அடுத்தது ஆசீர்வாத தேவனோடு இருக்கிற உறவு போய் சாத்தானோடு உறவு ஏற்படுகிறது. தேவனுடைய உறவு போய் சாத்தானோடு உறவு ஏற்படுகிறது. 4வது ஆசீர்வாதம் போய் சாபம் வருகிறது. எழுதுறவங்க வேகமா எழுதி கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சு ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? எது போச்சு? ஆசீர்வாதம் போய் சாபம் அவனுக்குள் வந்தது. அடுத்தது அதிகாரம் போய் அடிமையாய் போனான். அதிகாரம் போனது, அடிமைத்தனம் வந்தது. புரியுதா உங்களுக்கு? 6வதாக நித்திய வாழ்வு போனது, சாவும் மரணம் வந்தது. நித்திய வாழ்வு போய் சாவும் மரணமும் அவனுக்குள் வந்தது, மனுஷனுக்குள்ள. அடுத்து ஏதோன் தோட்டம் மூடப்பட்டது. அதாவது பரலோகம் மூடப்பட்டது, பாதாளம் திறக்கப்பட்டுருச்சு. எப்படி? ஏதோன் தோட்டம் மூடப்பட்டுச்சு, பாதாளம் வாய் திறந்துருச்சு மனுஷனுக்கு. பாதாளம் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. யாருக்கு? மனுஷனுக்கு. எங்களுக்குன்னு சொல்லாதீங்க, அது ஆண்டவர் நமக்கு உண்டாக்கல. யாருக்கு உண்டாக்கினார்? பிசாசுக்கு. இப்ப அவனுடைய இடத்தை நிரப்புறதுக்கு மனுஷனை இழுத்துக்கிட்டு இருக்கிறான். பாதாளத்தின் வாய் திறந்திருக்கு,
மனுஷனை இழுக்கிறதுக்கு, மனுஷனை விழுங்கிறதுக்கு, யாரை விழுங்கலாமோன்னு எந்த நேரம் வாய் திறந்தே இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? அப்போ ஒரு மனிதன் இங்க தேவனுடைய உறவிலிருந்து இதெல்லாம் போது, பரிசுத்தம் போது, தேவனுடைய சாயல் போது. நல்லா கவனிச்சு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய உறவு போகிறது, தேவன் தந்த அதிகாரம் போகிறது, தேவன் தந்த நித்திய வாழ்வு போகிறது. புரியுதா உங்களுக்கு? தேவன் தந்த ஆசீர்வாதம் போகிறது, தேவன் தந்த பரலோக வாழ்க்கை போகிறது. நேர் ஆப்போசிட் எல்லாமே வருது. பிசாசனுடைய கிரிகள் வருகிறது. எல்லாம் என்ன வருது? என்ன வந்துச்சு? சத்தமா சொல்லணும். என்ன வந்தது? பாவம் வருது. அப்புறம் மனித சாயல் வந்தது. அப்புறம் சாத்தானோட உறவு மனுஷனுக்கு வந்துருச்சு. சாபம் வந்துருச்சு. அப்புறம் அடிமைத்தனம் வந்துருச்சு. சாவும் மரணமும் வந்துருச்சு. பாதாளம் திறந்து விட்டது. அல்லேலூயா. பாவம் மனுஷனுக்குள்ள பெருகினது அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் பரிசுத்தமா பாவமே அறியாதவனா மனுஷன் ஆண்டவர் படைச்சார். அதான் நன்மை தீமை, தீமை அறிகிறவனா, பாவத்தை அறிகிறவனா பிசாசு அவன் கண்ணை திறந்து விட்டுட்டான். பாவத்தை அதுக்கப்புறம் அறிய ஆரம்பிச்சிட்டான். சொல்றது விளங்குதாங்க? சின்ன குழந்தைகளை பாருங்க, அதுகளை பார்த்தா ஒண்ணுமே தெரியல. குழந்தைகள் அது பாட்டுக்கு சிரிக்குது, விளையாடுது, சந்தோஷமா இருக்கு. ஆனா அது நாள்பட வளர, அது ஒரு வயது அடையும் போது தானா அவங்களுக்குள்ள எல்லா பாவ உணர்வுகளும் தானா உண்டாயிடுது பாரு. இது ஆதாம் வழியிலிருந்து வந்த பாவம். இது எப்போ இயேசுவை, அந்த அறிவை நம்ம ஒரு வயது ஒரு அறிவை அடைந்த பின்பு இயேசுவின் இடத்துல நம்ம வருகிறோமோ, அப்பதான் இந்த பாவ வாழ்க்கை நம்ம விட்டு போகிறது. இந்த அடிமைத்தனம் நம்ம விட்டு போகும். மனுஷ சாயல் நம்மை விட்டு போகும். சாத்தானுடைய உறவெல்லாம் நம்மளை விட்டு போகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பாதாளத்தின் வாசல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாதாளத்தின் வாசல் மூடப்படுகிறது. நமக்கு பரலோகம் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப தேவன் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையுமே நமக்கு சிலுவையின் மூலமாக இதை பெற்றுக் கொடுத்தார். இப்ப இழந்து போனது அத்தனையும் அங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இப்பொழுது அவனை ஜெயிப்பதற்கு, இந்த ஆசீர்வாதங்களை நாமும் தொடர்ந்து விடாதபடி பற்றி கொள்வதற்கு பிசாசின் தலையை நாம் நசுக்கி, சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்ம காலின் கீழே நசுக்கி போடுகிறாராம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. அப்போ எப்படி நமக்கு அதை பெற்றுக் கொடுத்தார்? பெற்றுக் கொடுத்ததற்கான ஆதாரமான வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில இயேசு சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கி நமக்கு பரிசுத்தத்தை திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ரோமர் 5:8 முதல் குறிப்பு. ஒரு 7 ஆசீர்வாதங்களை திரும்பவும் அவர் பெற்றுக் கொடுத்ததுக்கான ஆதார வசனங்களை நாம் பார்த்து, இந்த நாளிலே சிலுவையின் மூலமாக தேவன் பெற்றுக் கொடுத்த அந்த நன்மைகளை தொடர்ந்து நாம காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பாப்போம். ஆமா, வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளாய் இருக்கையில, எப்படி நம்ம பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா? மரித்ததினாலே, சிலுவையிலே மரித்ததினாலே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் மரணத்தினாலதான் சாத்தானை ஜெயித்தார்னு சொல்லப்படுகிறது. நமக்கு மரணத்தை கொடுத்தான் பாத்தீங்களா? அவன் பாவத்தின் மூலம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் சிலுவையில சந்தித்து அந்த மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அந்த அவருடைய மரணத்தினால என்ன பண்றாரு? இப்ப பிசாசு என்ன பண்ண முடியாது. இவர்கிட்ட பாவம் இல்லை. இவர் மரித்து பாதாளம் போக முடியாது. பாவம் இருக்கிறவங்க தான் பாதாளம் போக முடியும். இவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. இவர் மரிச்சிட்டாரு. ஆனா இப்ப பாதாளம் போறாரு. போனா பிசாசெல்லாம் நடுங்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இவர் என்ன பண்றாரு? சாத்தானுடைய தலையை நேரா போய் பாதாளத்துல நசுக்கி, அவன் மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை எல்லாம் வாங்கி வச்சிருந்தான் பாத்தீங்களா? அதையெல்லாம் உரிந்து கொண்டு பெற்றுக்கொண்டவராக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர். அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா.
இப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில தன்னுடைய மரணத்தை, பாவம் அறியாதவர். வசனம் சொல்லுகிறது கொரிந்தியர் புஸ்தகம் 1:14, 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் இருக்கு. வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அப்போ நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு எனக்கு இப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தை திரும்ப பெற்று கொடுத்துட்டார். ஆமா, பாவத்துக்காக அவர் மரிச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? பாவ பிசாசை சிலுவையில கொன்று, பாவ பிசாசை சிலுவையில தலையை நசுக்கி, இப்ப திரும்ப நமக்கு எதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, எதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்தத்தை உனக்கு எனக்கு அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லணும், விளங்குதா உங்களுக்கு? இந்த பரிசுத்தமா கொடுக்கப்பட்ட இந்த திரும்ப வாழ்க்கையை நம்ம கிருபையா என்னாலும் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் திரும்ப நமக்கு பெற்றுக் கொடுத்தது, புரியுதுங்களா? தந்திரமா இந்த பரிசுத்தத்தை பிசாசு நடத்துல பறிக்க அவன் தந்திரமா வரும்போதெல்லாம் நீ இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை முறியடித்து நீ அதுல தொடர்ந்து உன் பரிசுத்தத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும். அவர் உனக்கு கொடுத்துட்டார். சொல்றது விளங்குதாங்க? நம்மை பரிசுத்தப்படுத்திட்டார். பரிசுத்த திரும்ப சிலுவையின் மூலமா பெற்று கொடுத்துட்டார். இயேசு தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. யாருடைய பரிசுத்தம்? தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா தேவ சாயல். என்னது? ஏன்னா ஆதாம் பாருங்க, அவன் முதல்ல உருவாக்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்குவோம், அவனை தேவ சாயலின்படியே தன்னுடைய சாயலின்படியே உண்டாக்குவோமாக சொல்லி ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயல்படி, உங்களை என்ன எப்படி உண்டாக்கினார் ஆண்டவர்? தேவன் தன்னுடைய சாயல், நம்முடைய தேவனுடைய சாயலா நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா பிறகு ஆதாம் தள்ளப்பட்டு ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வசனம் சொல்லும், ஆதாம் மீண்டும் ஒரு பிள்ளையை பெற்றான். ஆதாம் அவனுடைய சாயலின்படியே, யாருடைய சாயலின்படி? அவனுடைய சாயலின்படியே, அவனுடைய ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான் இருக்கும். முதல் யாருடைய சாயல் இருந்தது? தேவனுடைய சாயல். இப்ப யாருடைய சாயல் வந்தது? மனுஷ சாயலாய் மாறி போனோம். அல்லேலூயா. தேவன் திரும்பவும் தன்னுடைய சாயலை சிலுவையின் மூலமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். வசனம் ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிங்க வேகமா. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக என்ன பண்ணாரா? முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சாயலாவதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய சாயல், குமாரனுடைய சாயல் இப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதா? சொல்றது விளங்குதுலாங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் படிங்க பார்ப்போம் வேகமா. 2 கொரிந்தியர். நாம் எல்லோரும் மைக்கில எல்லோரும் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய்த்தானே தேவ சாயலாய்த்தானே மகிமையின் மேல் வசனத்து மேல எல்லாரும் கவனம் இருக்கா? யாருடைய சாயலாய்? தேவனுடைய சாயலாய் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாத்தீங்களா? விளங்குதா உங்களுக்கு? தேவனுடைய சாயலா மாறிட்டே இருக்கிறோம். விளங்குதா தம்பி? விளங்குனா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னாயிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் தேவனை தேட தேவனிடத்தில் நெருங்க வசனத்தை கேட்க ஆண்டவரோடு உறவாட நாளுக்கு நாள் என்ன சாயலா மாறிட்டே இருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதான் பாட்டு பாடுறார் தேவபக்தன், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். வசனத்தின் மேல கவனம் இருக்கா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
தேவ சாயலாக நம்ம மாறினாதான் அங்க போக முடியும். உள்ளான வாழ்க்கையில எந்த சாயல் உண்டாயிட்டு இருக்கு? நமக்கு இப்போ தேவ சாயல் உள்ள உருவாகிட்டு இருக்கு. இழந்து போனதை, புரியுதுங்களா உங்களுக்கு? திரும்பவும் கர்த்தர் கிஃப்ட், இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்க விளங்கி நமது தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்ததை கிருபையாக காத்து கொள்ளணும். பரிசுத்தத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய தலையை நசுக்கி அவன் பறிச்சுட்டான் எல்லாத்தையும். இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வைத்திருந்தது மனிதனுக்கு. இன்னைக்கு மரணம் வரைக்கும், பாதாள வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தை பெரிய பண்ணி கொண்டே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம்ல, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம வந்துட்டோம், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அப்ப ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசித்து நீ என்ன பண்ணணும்? பிசாசின் தலையை மிதித்து பரிசுத்தத்தை தேவன் எனக்கு தந்தது நீ இழந்து போகாதபடி திரும்ப காத்து கொள்ளணும். அன்னைக்கு ஏதாமகிட்ட அவள் வஞ்சிக்கப்பட்டது போல, புரியுதா உங்களுக்கு? பவுல் மறுபடியும் எழுதுறார், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல மறுபடியும் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன்னு சொல்றார். வஞ்சகத்தினாவி வஞ்சித்துருவான் உங்களை. அதனால வஞ்சனைக்கு இடம் கொடாதபடி தேவன் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்த, கிருபையாய் பெற்றுக் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் எது? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், அதனால் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் யாரும் ஒருவரையும் ஒருவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. இயேசு உங்களை என்னையும் அவர் ரத்தத்தினால், அவர் மரணத்தினாலே பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே. இது விசுவாசத்தினால் அல்லவா பெற்றிருக்கிறோம், இல்லையா? இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அல்லவா பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்தத்தை உன்னிடத்தில் குலைக்க வருகிற பிசாசை நீ மிதித்து தொடர்ந்து ஜெயத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவ சாயல், இந்த பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தவர் இரண்டாவது தேவ சாயலை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய யாரையெல்லாம் முன்குறித்தாரோ, எப்படி இருக்கா சொன்ன அருமையா சொல்லுங்களேங்க. யாரையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கிறாரோ தேவன், உங்களை எல்லாரும் என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? யாருடைய சாயலாய் மாற்ற விரும்புகிறார்? தேவ சாயலாய் நம்ம எல்லாம் மாற விரும்பும். எல்லாரையும் அவருடைய சாயலாய் மாற்ற விரும்புகிறார். எல்லோரையும் அவருடைய சாயலாய் மாற்றுகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூன்றாவதாக தேவனோடு இருந்த உறவை தேவன் திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார். தேவனோடு இருந்த உறவு மனிதனுக்கு போயிருச்சு. தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த உறவை சாத்தான் பிரிச்சுட்டான், துண்டிச்சுட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மனுஷனுக்கு யாரோடு உறவு அதிகமாயிருச்சு? சாத்தானோடு. புரியுதுங்களா உங்களுக்கு? குடி, அசுத்தம், பாவம், உலகம், இப்படிப்பட்ட இன்பம், சிற்றின்பங்கள், பாவ செயல்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, பொய் பேசுவது, அளவு செய்வது, ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, இதெல்லாம் மனிதனுக்கு செஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப யாருடைய உறவில் இருக்கிறான்? சொல்லுங்க, யாருடைய உறவில் இருக்கிறான்? சாத்தானுடைய உறவுல. அப்ப இன்னைக்கு தேவனுடைய உறவுக்கு வந்துட்டா என்ன நடக்கும்? நமக்கு ஜெபம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், விசுவாசம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறது. எதுக்காக? தேவனோட உறவை மாத்திர காத்துக்கோ. விளங்குதாமா? செய்தி மேல கவனம் இருக்கா உங்களுக்கு? நல்ல சத்தமா, நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்றது விளங்குதா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப கர்த்தர் அவருடைய உறவுக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய உறவை விட்டு எது என்னை பிரிக்கும்? அதான் பவுல் சொல்றார், தேவனுடைய அன்பை விட்டு எது என்னை பிரிக்கும்? பசியா, நாசமோசமா, பட்டினியா, எதுவுமே என்னை பிரிக்காது அப்படின்றார். அப்ப தேவனோடு இருக்கிற உறவை, தேவனோடு கூட உங்களுக்கு தேவன் கிறிஸ்து இயேசு ஏற்படுத்தி கொடுத்த அந்த அன்பை உங்களை விட்டு எதுவும் பிரிக்காதபடி காத்துக்கொள்ளணும். வசனத்தின் மேல எல்லாரும் கவனம் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் தான் கேட்கணும். உங்க பார்வை அங்க எங்க எல்லாம் சுத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவன் என்ன பேசுகிறார் முழுவதும் கவனிக்கணும். சோத்திரம். அதுதான் உங்க வாழ்க்கை இருதயத்துள்ள போகும். இதுதான் உங்களுக்கு ஜீவன ஆசீர்வாதமா மாறும். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய உறவை நம்ம காத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். உறவிலிருந்து எதுவுமே பிரிக்காத அளவுக்கு நம்ம தேவனோட உறவை விட்டு பிசாசு பிரிச்சுட்டான்னா அவன் இடத்துக்கு உன்னை கொண்டு போயிடுவான். புரியுதுங்களா? பரிசுத்தம் குலைஞ்சாலும் ஆபத்து, தேவ சாயல் போனாலும் ஆபத்து. உனக்கு நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் சத்தியம். சிலுவையில பெற்றுக் கொடுத்த நன்மையை கூட நீ தெரியாம வாழக்கூடாது. சிலுவையில இயேசு மரித்தார். என்ன மரித்தார்? என்ன பெற்றுக் கொடுத்தார்? என்ன நம்ம சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் எனக்கு? ஏன் சிலுவையில இயேசு மரிக்கணும்?
இது என்ன சத்தியமோ அந்த சத்தியத்தை நீ சொல்ல தெரியணும். இந்த சத்தியம் உனக்கு தெரியணும். சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. ஆமா, என் பாவத்துக்காக மரித்தார் சொல்றோம், ரைட்டு. ஆனா அதுல இருந்து என்னெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம்? சோத்திரம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க வாய் திறந்து. அவர் சாயலையே எனக்கு குமாரனுடைய யாரையெல்லாம் குறித்தாரோ அவரெல்லாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பார். மீண்டும் தேவனோட உறவுக்குள்ள வருகிறோம். அவரிடத்தில் நெருங்க முடியாது, அவரிடத்துல போக முடியாது. ஏன்னா நம்ம பாவிகள் ஆயிட்டோம். இப்ப தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுத்து தேவனுடைய உறவில் நம்மை புதுப்பித்து இருக்கிறார். தேவனோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எபேசியர் புஸ்தகத்துல வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வேகமா. எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. என்னம்மா மைக்கு வேணுமே, மைக்கு வச்சுக்கிறவங்க வேகமா வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்தபடியே நாம் இருதரத்தாரும் அப்படின்னா இஸ்ரவேலரும் புறஜாதிகளும் அங்க சொல்றார். இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே இப்ப பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய். யார் மூலமாய்? சத்தமா சொல்லுங்க, யார் மூலமா? வாய் திறந்து இயேசுன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? யாருன்னா உட்காந்துருக்கிறீங்களே, இயேசுன்னு 1000 தடவை சொல்லலாம் நீ வாழ்க்கையில ஒரு நாளைக்கு. வாய் திறந்து சொல்லு இப்பவாது. யார் மூலமா? யார் மூலமாயா? அதை சொல்லுங்களேன் வாயை திறந்து. சோத்திரம். இப்ப கூட மண்டை தான் ஆட்டுது சிலது, வாயை திறந்து சொல்ல மாட்டேங்குது இயேசுன்னு. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பெற்றிருக்கிறேன். ஸ்தோத்திரம். யாரோட? பிதாவோடு சேரும் ஸ்லாக்கியம். இப்ப அவரோட உறவை புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறார் நமக்கு. அவரோடு சேரும் அப்பா பிதாவேன்னு இப்படி கூப்பிடக்கூடிய, இப்ப தொழுது கொள்றோமே, இப்ப ஆராதிக்கிறோமே, இப்ப நம்ம ஜெபம் பண்றோமே, எங்க நின்று இயேசுவின் நாமத்தினால் அப்பான்னு கூப்பிடுறோமே, உனக்கு பதில் தருகிறார். உறவை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். உறவை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்நியரா இருந்தோம், பரதேசியா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்களா இருந்தோம். இன்னைக்கு தேவனோடு சேரும் ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமா இது நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த காரியம், 4வது காரியம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார். கலாத்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கலாத்தியர் 3:13-14. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை நீங்களாக்கி என்ன செய்தார்? அவர் மீட்டுக் கொண்டார். அடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென், அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானாராம். அப்ப பிசாசு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டியவங்களை சாபத்தை உள்ள கொண்டு வந்து ஆண்ட சொன்னார்ல, வேர்வை சிந்தி பூமியில். நீங்க அதான் கவனித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுமைக்குரிய எந்த ஆசீர்வாதத்துக்காகவும் நாம் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்கு நாம் உண்மையா வாழ்ந்து, ஆமென், தேவன் தந்த ஆசீர்வாதத்தை பிசாசு எந்த விதத்துல என்னிடத்துல திருடாதபடி, சாப வாழ்க்கை என்னிடத்துல எந்த விதத்திலும் காணப்படாம நீ முறியடித்து நிற்பாயின்னு சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் எப்பொழுதும் நிரம்பித்தான் இருக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அதை சிலுவையிலே ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விளங்கி தட்டுறியா? சும்மானாலும் அப்படி அல்லேலூயா. கவனிச்சுதான் இருக்கிறேன் சில பேரை. வசனம் உள்ள போக மாட்டேங்குது. வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிறியா தம்பி? நோட்டைங்க உனக்கு சந்தோஷ். படிக்கிற பையன் டைரி வைக்கணும்ல, எல்லாம் சொல்லிக்கிறேன்ல, டைரி வச்சுக்கோ, வார சொல்றேனே ஞாபகம் இல்லை. படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஒரு நோட்டோடு தான் வரணும். ஸ்கூலுக்கு போகும்போது தூக்கிட்டு போறீங்கல்ல, வசனம் இங்க பேசும்போது படிக்க தெரிந்த பிள்ளைகள் ஒரு நோட்டு டைரியை கொண்டு வந்து எழுத கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். படிக்கிறவங்க எல்லார் கையிலையும் இருக்கணும், நோட்டு பேனா இருக்கணும். ஸ்தோத்திரம்.
சிலதெல்லாம் நீங்க டைரியில குறிச்சு வச்சீங்கன்னா வீட்டில் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கோட கேட்டு இங்கேயே விட்டுட்டு போற அனுபவம் வரக்கூடாது. விளங்குதா இல்லையா? அப்ப தேவன் எதுக்கு மூச்சு பிடிச்சி நாங்க பேசுறோம்? நல்லா கவனிங்க. ஒரு வசனம் இருக்கு, அதை நான் காமிச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் விளங்குன்றதுனால நான் அந்த வசனத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக விரும்புறேன். எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 30 31 வாசிங்க பார்ப்போம். 33 31 வாசிங்க. இந்த செய்திக்கு நான் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு ஒரு பொருத்தமான வார்த்தை சொல்றேன். நான் வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியமும் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவனாய் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமாதானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். காலம் வரும், ஒரு நாள் வரும். அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்றவங்க எனக்கு இருந்தாங்க, நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்ற நாள் வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டுக்கோன்றார் ஆண்டவர். உட்கார்ந்து கேட்கிறாங்க அநேகர், ஆனா அவைகளின்படி செய்யறது இல்லைன்றார். கவனிக்கணும். வந்து உட்கார்ந்து கேட்கிறான், செய்யறது இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணு, சொல்ல வேண்டிய வார்த்தைய நீ சொல்லிடு அப்படின்றார். சோத்ர அல்லேலூயா. சொல்லுங்களேங்க நல்ல சத்தமா. ஆமா. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிடும்பார். அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி வார்த்தையை சொல்லியிருப்பா அப்படிம்பார். இன்னொரு இடத்துல எசேக்கியேல்ல ஞாபகம் இருந்தா கூட யாராவது எடுக்கலாம். அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு போவோம். அவர்கள் கலக விட்டார் அப்படிம்பார். அவர்களின் வார்த்தையை கேட்டாலும் சரி இது இந்த செய்திக்குரியதல்ல. ஆனாலும் நீங்கள் வார்த்தையை எந்த மனநிலையோடு கேட்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார், ஆவியானவர் அறிவார். சத்தம் அல்லேலூயா. அதனால எல்லோருமே தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? பயபக்தியோடு கூட நம்ம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நம்ம தேவ வசனங்களை கவனிக்கிறவர்களா இருக்கணும். யாராவது எடுத்தீங்களா? சரி, பிறகு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுவார் ஆண்டவர், அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி. பாருங்க, 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 2 இருக்கு. நான் பின்னாடி பார்த்தேன். 7 வாசிங்க பார்த்தோம். கலகக்காரராகி ரெண்டு இடத்துல சொல்லுவார். 5ஆவது வசனத்திலையும் சொல்லுவார், 7ஆவது வசனத்திலையும் சொல்லுவார். வாசிங்க. கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீமா 5 கலகவிட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். நீ வார்த்தையை சொல்லுப்பா. அதையிலே சொல்லுங்க பாப்போம். இதேதான் 7லயும் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன் நல்லா சத்தமா, நல்லா வாய் திறந்து. ஆமா. அதனால 17 சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினால ஒரு எச்சரிப்பாயா. வார்த்தையை சொல்லு அப்படின்றார். பேசிக்கிட்டே இரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கையை தட்டி அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா
வெளியில போய் அதன்படி நடந்தீங்கன்னா பாக்கியவான்கள். கேட்கிறாங்க, அதன்படி செய்யறது இல்லைன்றார். அது உணர்த்தும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் அதான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், வார வார்த்தையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் வரும், அப்பா அவங்க விளங்கி கொள்ளுவாங்கன்றார். அப்ப அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீ விளங்கிட்டா நம்ம வாழ்க்கை பாக்கியமா இருக்கும். வசனங்களை நினைப்பது, முதல்ல இந்த வசனங்களா வரும்போது நான் தான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவருக்கு. ஒரு வாரம் எத்தனையோ வசனங்கள் ஆண்டவர் என்னிடத்துல பேசுறதே நான் திரும்ப ஒப்பு கொடுக்கறது, அந்த வார்த்தைகளை நினைப்பது, ஜெபம் பண்ணுவது உண்டு. இப்ப நீங்க வசனத்தை நினைக்கிறீங்களா, நினைவு கூறுறீங்களா? கடந்த வார செய்தி எத்தனை பேர் நினைவு கூர்ந்து ஜெபிச்சீங்க தெரியல இல்லையா? கடந்த வார செய்தி எத்தனை பேர் நினைவு கூர்ந்து தினமும் ஜெபம் பண்ணீங்க? ஒரு ஊழியக்கார் கடந்த வார திங்கட்கிழமை ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், ஒரு அமெரிக்காவில் போனால் அங்கே டான்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, புகை போட்டுட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அதை கொண்டு வந்து தண்டையார்பேட்டையில் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்றார், அதை கொண்டு வந்து கொடுங்கியூரில் நம்ம டான்ஸ் ஆடுனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் இங்கே இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு அவர் அதை சொல்கிறார், வார்த்தை சொல்கிறார். அப்போ நான் இடைமறித்து சொன்னேன், ஐயா அது கொடுங்கியூரில், இது தண்டையார்பேட்டை அப்படின்னு. அவர் இது கொடுங்கியூர் தண்டையார்பேட்டையில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார் தண்டையார். நான் மறித்து சொன்னேன், ஐயா அது தண்டையார்பேட்டை. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், ஓ சாரி அப்படின்னாரு. அப்போ இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், என்ன பாஸ்டர் அவரு கொடுங்கியூர் தான் அப்படின்ட்டார். சொல்றது விளங்குதா? என்ன கை காட்டி என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுங்கியூர் தான் அப்படின்ட்டார். உடனே அந்த பாஸ்டர் சாரி நான் உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இவரை எனக்கு நல்லா தெரியும், இவர் சபைக்கு நான் போயிட்டு அடியூருக்கா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ நேற்று திங்கக்கிழமை சொல்றாரு, நேற்று சண்டே உங்க வார்த்தை கேட்டேன், ஆபிரகாமை சாராளை நோக்கி பாருங்கள், நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, 1/2 மணி நேரம் உங்க வசனத்தை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன்றார். அப்படியே கல்லு மாதிரியே உட்காந்துக்கிறான். அப்படி ஒரு அல்லேலியா வராதா, அவனை கை வராதா மேல, ஒரு அல்லேலியா சொல்லி பழகு. சபையில ஒரு அல்லேலியா சொல்லி பழகு. கையை உயர்த்துங்க தம்பிங்கெல்லாம், இங்க நல்லா உயர்த்தி சொல்லி பழகு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா சொல்றாரு அவர், 1/2 மணி நேரம் உங்க வார்த்தை கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவு பேர் வசனத்தை கேட்கிறோம், இங்க வசனத்தை எவ்வளோ கேட்கிற வசனத்தை நீங்க எப்படி நினைவு கூறுறீங்க, இது எப்படி கை கொள்றீங்க இல்லையா? அப்ப எதுக்கு நோக்கி பார்க்க சொன்னாரு, அவன் போல ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவதற்கு நோக்கிப்பார். அப்ப அவன்கிட்ட என்ன இருந்தது, விசுவாச நம்பிக்கை இருந்தது. அப்போ உன் வாழ்க்கையில விசுவாச நம்பிக்கை குறையும் போது, இல்ல அவிசுவாசமா நான் பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது, நான் விசுவாசமா இருப்பேன், என் தேவன் கிரியை செய்வார். அது அனல் மூட்டினியா, விசுவாசத்தை அனல் மூட்டினியா, அனல் மூட்டினீங்களா? வசனத்தை கேட்டு அனல் மூட்டினீங்களான்னு கேட்டேன். இப்ப இன்னைக்கு வசனம் கேட்கிற, வெளியில போவ, உன் பரிசுத்தத்துக்கு குலைச்சல் வரும். இல்ல, இயேசு சிலுவையில் எனக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குற பிசாசே என்னை விட்டு போன்னு மிதிச்சு கடிந்து கொள்ளணும் இயேசுவின் நாமம். இயேசு ஜெயம் எடுத்தனால தைரியமா நீ இடம் கொடுக்க கூடாது. எதிர்த்து நின்றா ஓடி போவான். உன் பரிசுத்தத்துல நீ நிலைநிற்க முடியும். ஏதாவது பரிசுத்தத்துல குறை வரும்போது, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உங்க பரிசுத்தத்தை நான் தொடர்ந்து காத்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவ சாயல், உங்க சாயல் எனக்கு ஒரு நாள் உண்டாகும் நீங்க கேட்கலாம். கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. தேவனோடு இருக்கிற உறவுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன், அல்லேலூயா. சாபத்தன்னைக்கு எதை கொடுத்திருக்கிறார், இப்போ ஆசீர்வாதம். சில பேருடைய பாருங்க, ஜென்ம சுபாவத்தினுடைய சாபம் அப்படியே அவங்க குடும்ப வம்ச வழியில வரும். சோத்திரம், அல்லேலூயா. சிலதெல்லாம் சாபங்க. சில குடும்பங்கள்ல சாபம் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். விபத்து, பாதிப்பு, சிக்கல், பிரச்சனை, குழப்பம், ஏதாவது குளறுபடியான காரியம், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னது, ஜீன் வழியா சந்ததி சந்ததியா தலைமுறையா வர்றது. உங்க வீட்டுல திரும்பி பார், யாராவது நடந்திருக்கும், அப்படி இருக்கும். நீ இயேசுகிட்ட வந்துட்ட, இப்ப இயேசுவை நீ உறுதியா பிடிச்சு எழும்பி நின்னா அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது, கட்டாயம் பாதிக்காது உன்னை. சோத்ரம், சாபம், எந்த பாவ சாபமும் என் மேல இல்ல. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. சாபம் என் மேல இல்ல. என் முன்னோர்களுடைய சாபம், என் முற்பதாக்களுடைய சாபம், எந்த சாபம் என் மேல இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிறிஸ்துவுக்குள்ளாக. சோத்ரம், அப்படி நீ அறிக்கை செஞ்சு நீ ஆசீர்வாதத்தை பெறணும். சோத்ரம், சொல்லுங்களேங்க. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
உன் வீட்டுல எல்லாம் இருக்கலாம், அது மாதிரி நடந்துருமோ, உங்க சுத்தி இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு நினைக்க கூடாது. நீ ஆண்டவரிடத்துல வந்திருக்கிற, ஜெபம் பண்ணி நீ ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளையா மாறணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாபத்தை துரத்தணும் இயேசுவின் நாமத்தினால். சாபத்தை மிதிக்கணும், சாப பிசாசை அப்புறப்படுத்தணும். ஆசீர்வாதத்தின் பிள்ளை விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். தேவன் உன்னை ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டார். சாபத்துக்காக அவர் மறிச்சிட்டார். உன் சாபத்தை அவர் சுமந்துட்டார். மண்டையில ஏறுதா தம்பி? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ சபிக்கப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. நீ அறிக்கை செஞ்சா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும், உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. உன் குடும்பத்துல யாரு மாறுறாங்களோ அப்பதான் அவங்க வாழ்க்கை மாறும். யார் ஆண்டவர்கிட்ட வராங்களோ அப்பதான் மாறும். நீ சரியா நின்னா உன் வாழ்க்கை மாறி போகும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா. அடுத்தது நீங்க காரியம் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தது, ஆமீன், அடிமைத்தனத்தை மாற்றி அதிகாரத்தை திரும்பும். அதிகாரம் தான் முதல் கொடுத்திருந்தார். அதிகாரத்தை இழந்து அவனுக்கு அடிமை ஆயிட்டான், பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான். இப்ப பிசாசுக்கு அடிமையானவனை தேவன் விடுதலையாக்கி என்ன பண்றாரு? சொல்றது புரியுதுங்களா? பிசாசுக்கு தான் அடிமையா இருந்தோம். அவனுடைய அடிமை, இவன் ஆண்டவருக்கு அடிமையா இருக்க வேண்டியவங்களை அவன் என்ன பண்றான்? இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக என்று அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர். இந்த அதிகாரத்தை அவன் பறிச்சுக்கிட்டு நம்மளே அவனுக்கு அடிமையாக்கிட்டான். சொல்றது புரியுதுங்களா? சில இடங்கள்ல சொத்துக்களை, பணங்களை, சில இடங்கள்லாம் பாருங்க, அவன் அதிகாரத்தை பறிச்சுட்டு அவங்களுக்கு அடிமையா வச்சிருவான். அதுபோல தேவன் அவன் நம்முடைய அடிமைத்தனத்தை சிலுவையினாலே மீட்டு கொடுத்து அவன் நமக்கிட்ட இருந்து பறித்த அதிகாரத்தை இயேசு பறித்து கொண்டு நமக்கு அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுத்திருக்கிறார். மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், வேகமா வாசிங்க. மத்தேயு புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இங்க பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களை வந்து சந்தித்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும், வாய் திறந்து சொல்லுங்க, சகல. அவர் ஒருத்தர் தான் அதை பெற்றவர். அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது கிடைக்குதுங்க. அந்த அதிகாரத்தை அவர் தரார். சொன்னார் இல்லையா, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். திரும்ப அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு பெற்றுக் கொடுத்துட்டார். இப்ப நீ என்ன பண்ணணும் புரியுதா? இயேசுவின் நாமத்தினால அதிகாரத்தை நீ தான் பயன்படுத்தணும். சொல்றது விளங்குதாங்க? இப்ப போலீஸ் ஆயிட்டான், திருடம் போறான், துப்பாக்கி இருக்குது, விலங்கு மாட்டுறதுக்கு விலங்கு இருக்குது. திருடன் திருடிட்டு போகும்போது போலீஸ்காரன் நின்று திருடம் போறானா எப்படி இருக்கும்? நம்மளே திருட வந்தா என்ன பண்ணுவோம்? போலீஸுக்கு தானே ஓடுவோம். சொல்றது விளங்குதாங்க? யார்கிட்ட ஓடுவோம்? அவருக்கு தான் என்ன இருக்கு? இவனெல்லாம் பிடிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, கட்டுறதுக்கு, சொல்றதுக்கு அதிகாரம் கவர்மெண்ட் கொடுத்து வச்சிருக்குது. இப்ப போலீஸ்காரன் நின்று திருடம் போறான்னா அப்ப சொல்லு, உனக்கு அதிகாரம் இருக்குடா, எடுத்து சுடு, இல்லைன்னா அவனை பிடிச்சி விலங்கு போடு, தூக்கி உள்ள போடு, எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு. சொல்லுங்களேங்க வாய் திறந்து. இப்ப அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ பிசாசு தொல்லை பண்றான், இதுல பிரச்சனை பண்றான், அந்த பிரச்சனை, எனக்கு பிசாசு வந்து என் வீட்டுக்காரருக்குள்ள பூண்டான், என் பிள்ளைக்குள்ள பூண்டான், வேலை செய்யற இடத்துல இப்ப பூந்துட்டான், ஓனருக்குள்ள பூந்துட்டான். சொல்றது புரியுதுங்களா? எவனுக்குள்ளேயே பூந்துட்டான். நீ என்ன பண்ணணும்? பூந்துட்டு தொல்லை கொடுத்துட்டே இருக்கட்டுமா? பூந்தவனை நீ துரத்து, அவன் பூந்து வருவான். அதெல்லாம் உண்மைதான். திடீர்னு வீட்டுக்காரர் மூலமா பூந்து வந்துருவான், புரியுதா? திடீர்னு பிள்ளை மூலமா வருவான், திடீர்னு ஓனர் மூலமா வருவான், வேலை செய்யறவன் மூலமா வருவான். திடீர்னு சம்பந்தமே இல்லாம எவனாவது எழும்பி வந்து உன் மேல சண்டை போடுவான். இவனுக்கு எனக்கு என்னையா நான் சொல்லிட்டேன், ஏன்டையா வம்பு இழுக்கிற? விளங்குதாங்க? ஹலோ, சத்தமா சொல்லுங்க, நல்ல கரங்கள் போய். அப்ப அவன்கிட்ட சண்டை போடாத, நீ தனியா அந்தரங்கத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடு. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்து நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. போராடுகிற பொல்லாத பிசாசு, அல்லேலூயா, வேலை ஸ்தலத்திலேயோ எந்த மனுஷன் மூலமாகவோ எந்த விதத்திலேயோ போராடுகிற பிசாசை நான் முறியடிக்கிறேன், என் காலின் கீழே மிதிக்கிறேன். நீங்க மிதித்து ஜெயம் எடுத்து எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நானும் உங்க நாமத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறேன். அதன் மேல தொடர்ந்து அந்த ஆவி என்கிட்ட போராடக்கூடாது. என் கணவர் மூலமா போராடுகிற ஆவி போராடக்கூடாது.
சோத்திரம், அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல ஓனர் மூலமா போராடுற ஆவி போராடக்கூடாது. பிள்ளைகள் மூலமா போராடுற ஆவி போராடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போக பண்ணுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் டிஸ்டர்ப் பண்ற வேலையில இடையூறு பண்ற, இடைஞ்சல் பண்ற, நான் செய்ய வேண்டிய வேலை சீக்கிரம் செய்து முடிக்க முடியாம, இந்த கார் மெக்கானிக் இருக்கிறான், ஏதோ ஒரு ஒயரை போட்டு அப்படி செட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா கடைசி வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது, சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவனும் அதன் ஒன்றான் இதன் ஒன்றான், உள்ள பூதுறான், சைட்ல பூதுறான், 4 மணி நேரம் 5 பிசாசு என்ன பண்ணுவான்? ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெபம் பண்ணி இந்த வண்டியை பழுது பார்க்கறதுக்கு, ஆண்டவரை என்ன பிரச்சனைன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கை வச்சோம்னா எங்க பிரச்சனையோ அது ஆண்டவர் பிசாசு அங்கிருந்து விலகும். இயேசுவின் ரத்தத்துல கை வச்சா விலக வேண்டியது விலகும். நம்ம அழகா போய் தொட வேண்டியதை தொடுவோம், சரியாக வேண்டியது தானா சரியாயிரும். வண்டி ஷானா ஷார்ட் ஆயிடும். அல்லேலூயா. நேரம் மிச்சம், பண லாபம், நிறைய விஷயங்கள் உபயோகமாகும். நல்லா தான் சத்தமாக கையை வைத்து சொல்லுங்க. இல்லாட்டி உன் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். தேவையில்லாத நேரத்தை திருடுவான், தேவையில்லாத உன் உழைப்பை திருடுவான், தேவையில்லாத உன் பணத்தை திருடுவான். நீ இயேசுவின் நாமத்தினால நிற்கணும். இதெல்லாம் விலகட்டு என்னை விட்டு. ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. நல்லா அப்பப்போ வியாதி, அப்பப்போ பலவீனம், தூக்கு பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வருவான், இப்போ வாங்க சின்ன டோஸ், நாளைக்கு ஒருக்கா வாங்கம்மா, நாளைக்கு வரக்காடா, இப்போ வந்தா உன்ட்ட நீ இப்போவே ஊசி போட்டு சரி பண்ணுறதுக்கு தானே வந்தேன். என்ன பண்ணுவான்? போயிட்டு பாருங்க நல்லா இருக்கா, நாளைக்கு வாங்கம்மா, நாளைக்கு போவோம். இன்னும் நல்லா இல்லையா, சரி இப்போ ஒரு ஊசி போடுறேன், போயிட்டு பாருங்க, 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு வாங்கம்மா. அவன் சொன்னதுலேருந்தே மூட முடியாமல் தான் இருக்கும் அதுங்களுக்கு. அப்புறம் 2 நாள் கழிச்சு போனால் என்ன பண்ணுவான்? இன்னுமா சரியாகலை, எதுக்கும் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பா. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்படியே கொண்டு போய் இவனுக்கு போனோம், மருந்துக்காரனுக்கு போனோம், மாத்திரைக்காரனுக்கு போனோம், அப்புறம் எங்க இப்படியே போய்கிட்டே இருக்கும். சொல்றது விளங்குதாங்க? சில காரியங்களை ஞானமாக ஜெபம் பண்ணிடணும். சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதிரி மருத்துவ செலவை கொண்டு வர பொல்லாத பிசாசு வியாதி படன் உண்டாக்கி நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறது? மாதத்தில் கணக்கெடுத்தா 2000 3000 ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஆமீன். இயேசுவின் நாமத்தினால் அது நிறுத்தப்படுவதாக. வீணான அலைச்சல்கள், மருத்துவ செலவு கொண்டு வர வல்லமைகள் விலகி போகட்டும். ஆமாம், பிள்ளைகளை சத்துரு தொடர்காது தொடுவோம். கை பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சொல்றது விளங்குதாங்க? கை வச்சு ஜெபிக்கணும். நீ பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், வீண் செலவு வரக்கூடாது. இதனால வீண் மன உளைச்சல் வேற. சொல்றது விளங்குதாங்க? கையை வைத்து ஜெபம் பண்ணுங்களே. அதிகாரம் கொடுத்துருக்கிறாரே அம்மா, ஜெயிச்சுட்டாராமே அவர் தான், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவர் தான் மிதிச்சுட்டாருன்றாரு. ஒண்ணுமே இல்லடா, தள்ளி போடுன்னு தான் சொல்றாரு. உதறி விடு இயேசுவின் நாமத்தினால், அவ்வளவுதான், போன்னு மட்டும் சொல்லுன்னு தான் சொல்றார். அப்பாலே போ சொல்லுங்க. வேலையில் தடை வந்தாலோ, ஸ்டாப் வந்தாலோ, வருமானம் குறைஞ்சாலோ என்ன பண்ணணும்? கை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, வருமானங்களை கெடுக்கிற எல்லா சத்துரு வெளியில போகட்டும். சொல்லுங்க கையை உயர்த்தி. ஆமா, நீ அதிகாரத்தோட வாழ்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஜெபிக்கணும். இதுக்கு மட்டும் நல்லா கேட்பான் நம்மால், ஆனால் பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டான். இதுக்கெல்லாம் கருத்தா ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு மட்டும் ஜெபம் பண்ண மாட்டோம்? இதுதான் இருக்கிறதுலே முக்கியம். நீ விரும்பு, இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமா வாழ என்ன செய்ய? விரும்பு. பாவத்தை விரும்பாத, பாவத்தை வெறுத்துரு. பாவத்தை என்ன பண்ணணும்? வெறுத்துக்கிட்டே இருக்கணும். வெறுத்தாலே நீ ஜெயிச்சிடலாம். நீ வெறுக்காத வரைக்கும் ஜெயிக்க முடியாது. பாவத்தை வெறுக்கிற ஆளாவே இருக்கணும். ஐயோ, இது அருவருப்பு, அசுத்தம், நான் விரும்பல, கசப்பாவே என்னணும், நான் விரும்பல. இயேசுவின் நாமத்தினால் அதை முறியடிக்கிறேன், நான் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லு அல்லேலியா, ராமே, நல்ல சத்தமா சொல்லு. புரியுதா உங்களுக்கு? இப்படி நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். அடுத்த காரியம் பாருங்க. 6வதாக ஆண்டவர் எது கொடுத்தார்? நித்திய வாழ்வு. சாவு மரணத்தை போக்கி எதை கொடுத்தாரு? ரோமர் 6:23. வேகமா வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அருமையா போட்டிருக்கு பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அல்லேலூயா. மரணத்தை கொண்டு வந்தான் பிசாசு. சொல்லுங்களேங்க. நித்தியமா வாழ்றதுக்கு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினவரை தந்திரமா பாவத்தை கொண்டு வந்து, ஆண்டவர் பாவம் பண்ற மனுஷன் உயிரோடு இருக்க கூடாது, அதுதான் ஆண்டவர் நியமிச்சார்.
அதை நல்லா கவனிங்க. ஒரு கொலைகாரன், கொள்ளக்காரன், குடிக்கிறவன், தட்டுறவன், இவன் 80 வருஷம் பூமியில் வச்சு வாழ்கிறதே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. ஐயோ இவ்வளோ மோசமான கேஸுகளாகிறானுங்களே அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இவன் நித்தியமாக ஒருத்தரும் வாழ்ந்தா என்ன ஆகும்? என்னைக்குமே வாழ்ந்துட்டு கொலையும் கொள்ளையும் திருட்டும் அடி துடியும் சண்டையும் போட்டுட்டு இருக்கிற மனுஷன் எப்படி? பிசாசினுடைய. அதனாலதான் ஆண்டவர் பாவம் வந்துருச்சு, இனி அவனுக்கு மரணத்தை நியமிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணார்? பெற்று ஜீவனை பெற்று. அவர் ஒருத்தர் தான் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். மறிச்ச எல்லாரும் நரகத்துக்கு போகணும். ஆனா இவர் ஒருத்தர் தான் மறிச்சு நரகத்துக்கு போனார். அதான் அப்படியே சொன்ன பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதே தான் போனார். ஆனா இவர்கிட்ட என்ன இல்லை? அதுக்கு அதிகாரி இல்லை. பாவம் இருந்தாதான் மரணம் பாதாளம் இழுத்துக்கும். இழுக்க முடியல இவரை. ஏன்? இவர்கிட்ட பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, உண்மை இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டு பாதாளத்தையும் பரலோகத்தையும் திறக்கிற திறவுகோலை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு மேலே ஏறி வந்தார். அலையில 3ஆம் நாள் ஏறி வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி அவர்தான், நித்தியமானவர் அவர்தான், மரணம் இல்லாதவர் அவர்தான், என்றும் வாழ்கிறவர் இயேசுதான், ஜீவிக்கிறவர் இயேசுதான். அவர் நமக்கு சாவா வரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் நமக்கு என்ன பண்றாரு? நித்திய ஜீவனை பெற்று தருகிறார். சரீரத்துக்கு தான் மரணம். நம்ம இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால உன் ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை, அது நித்திய ஜீவனுக்கு போகும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அது எங்க போகும்? நித்திய ஜீவன். இல்லைன்னா எங்க போயிடும்? பாதாளத்துக்கு போயிடும். அழகா சொன்ன லாசரு ஐஸ்வர்யவான். லாசரு பரலோகம் போயிட்டான், இளைப்பாறுதல் ஸ்தலம். இவன் பாதாளம் போயிட்டான். அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் பாதாளம், தேவனை அறிஞ்சவர்களுக்கு நித்திய ஜீவன். உனக்கு எனக்கு இயேசு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை மூடி எது திறந்தது? பாதாளம் திறந்துருச்சு. இப்ப ஆண்டவர் எதை மூண்டாரு? இயேசு மரணத்தினால பாதாளத்தை மூடி பரலோகத்தை திறந்தார். உனக்காக எனக்காக இயேசு பரலோக வாசலை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க வெளிப்படுத்தல் 21:1-3 வரை உள்ள வசனம் வேகமாய். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பரலோகத்தை விட்டு என்ன வருது? ஒரு மகிமை. புதிய எருசலேம் ஆகிய புதிய அந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு இடம் நமக்காக திறந்து நம்ம வாழ்றதுக்காக ஆண்டவர் மீண்டும் இந்த வானத்தை பூமி அழிச்சிட்டு அப்புறப்படுத்திட்டு பரலோகத்தை நமக்காக கையாள செய்யப்படாத ஒரு வீடை கட்டிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா? அதை புதுசா நமக்காக இறக்குறார். கரங்களை வைத்தலே லூயா. அதுல பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. தேவனும் நாமளும் ஆதாமும் தேவனும் ஒன்னா இருந்தாங்க தோட்டத்துல. பிசாசு பிரிச்சு வெளியில இழுத்துட்டு வந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்ப இயேசு என்ன பண்ணினார்? அங்கதான் வாக்குத்தத்தம் வருது. இவர் உன் தலையை நசுக்கி என்ன பண்ணுவார்? உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஆண்டவர் வைக்கிறார். இப்போ அந்த தண்டனை எல்லாம் இப்போ ஆதாமுக்கு சாபம், நீ அதனால மரணத்தை சந்திப்ப, வேர்வை சிந்தி இது பண்ணுவ, தேவன் சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்தான், உறவு போச்சு இல்லையா, தேவ சாயல் போச்சு, எல்லாம் போச்சு. இனி தோட்டத்திலிருந்து ஜீவவிருட்சத்தின் கனியை நீ புரித்து அதை புசிக்கிற நாள்ல என்றைக்கும் வாழ்வான். ஜீவவிருட்சத்தின் கனி, அது ஜீவ விருட்சகத்தின் கனி, அதை சாப்பிட்ற நாள்லாம் உயிரோடு இருப்பான். அதனால அதை பறித்து இவன் புசிக்காதபடி அவனை தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தோட்டத்துக்கு போகும் வழியை காவல் காக்க சுடரொளி பட்டயம் வைத்தார். ஒருத்தரும் உள்ள வரக்கூடாது, பட்டயத்தை வச்சிட்டார் ஆண்டவர். அதனாலதான் வேதம் சகரியால சொல்லப்படுகிறது, மேய்ப்பனை வெட்டுவேன், பட்டயத்தால் மேய்ப்பனை வெட்டுவேன் அப்படின்றதுலே ஆடுகள் சிதறடிக்கப்படும். அந்த பட்டயம் இயேசு கிறிஸ்து வரும்போது சிலுவையிலே அவரை வெட்டுவதற்காக, அவர் எப்ப சிலுவையில மரித்தாரோ அப்போ இந்த பட்டயம் எடுக்கப்பட்டது.
சிலுவையில மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போ அவர் மாத்திரமே உரிமையுள்ளவர். ஏதோம் தோட்டத்துக்குள்ள போயிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. மீண்டும் உள்ள போயிருக்கிறார் அவர். விசுவாசிக்கிற நீயே நானும் லைனா திரும்ப போயிட்டே இருக்கலாம். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாம் அங்க உள்ள மீண்டும் உள்ள போலாம். அல்லேலூயா. மீண்டும் ஜீவரட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் ஜீவ தண்ணீர் உள்ள நதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் தேவனோடு வாழக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளுக்கு போகணும்னா இங்கே அதுக்கு தான் பரிசுத்தத்தை பெற்று தேவசாயலாய் மாறி தேவனோட உறவில் இருந்து, புரியுதுங்களா, தேவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி சத்துருவை ஜெயிச்சு இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களோடு நிறைந்து வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு உரிமை உள்ளவர்களாய் மாறி நாளைக்கு நித்திய ஜீவனை முழுவதுமாக நம்ம சுதந்திரிக்க போகிறோம். பரலோகம் நமக்காக திறந்திருக்கும், மூடி இருக்காது. இல்லையா சொல்லுங்க. இயேசு வரும்போது உனக்கு எனக்கும் பரலோகம் திறந்திருக்கும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசு இதைதான் சிலுவையின் மூலமாக சாத்தானுடைய தலையை நசுக்கி பெற்றுக் கொடுத்தார். அதுதான் பவுல் சொல்றார், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இது. அல்லேலூயா. அதனால பிசாசனுடைய எல்லா கிரிகளையும் நம்ம காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார், மிதித்து போடுவார். அவர் மிதிச்சிட்டார், அவர் நசுக்கிட்டார். நாம மிதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், அவனை இந்த வாக்குத்தத்தம் அங்கதான் ஜெயிச்சார் அவர். புரியுதா உங்களுக்கு? சிலுவையின் மூலமா தான் நமக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்கிறார். திரும்ப எல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒரு நாள் இழந்து போகாதபடி அந்த பிசாசை நாமும் மிதித்து நசுக்கி தொடர்ந்து ஜெயத்தோடு வாழ்ந்து வெற்றியோடு வாழ்ந்து, பிரைஸ் காட், இந்த ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எழுந்து நின்று ஜெபிப்போமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி.